Hello, hi, welcome back to our channel Chennai Telugu Ponnu. It's me Shravanti. So last 5 days வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தல்ல. ஸோ உங்களுடைய காமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போதும் எனக்கு பரவாயில்ல, நமக்காக வந்து இவ்வளோ பேர் என்ன ஆச்சு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஃபீலாக ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு saree ப்ரீ பிளேட்டிங் பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் இப்போ ப்ரீ பிளேட்டிங் பண்ண போகிற saree. இதோடைய ப்ளவுஸ். ஸோ இந்த saree நம்ம நார்மலாகவே வந்து பட்டு saree வேர் பண்ணணும்னா ஸோ உடனே நம்ம சடனாக வந்து கட்டிகிட்டே போக முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் ஃபேப்ரிக் திக்காக இருக்கும். ஸோ நம்ம முன்னாடியே வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன், மேரேஜஸ், ரிசப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போதும் இந்த மாதிரி sarees வந்து நம்ம முன்னாடியே ப்ரீ பிளேட்டிங் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு கட்டுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம இந்த saree ப்ரீ பிளேட்டிங் வித் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த சாரீக்கு மெஷர்மெண்ட் எடுக்கலாம். ஸோ நம்ம பல்லு எவ்வளோ லென்த்துக்கு வேணுன்றது ஒரு சின்ன ட்ரிக் நான் அவங்க கூட ஷேர் பண்ணி போகிறேன். ஸோ நம்ம வந்து எப்போவுமே இந்த மாதிரி வச்சு எவ்வளோ லென்த்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைட் மெஷர்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் இந்த கையோட இந்த எட்ஜ் வந்து பிடிச்சிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் வரைக்கும் எவ்வளோ லென்த்து வருது, நம்ம ஷோல்டர் வரைக்கும் எவ்வளோ லென்த்து வருதோ அதுதான் நம்மளுடைய பல்லுடைய லென்த்து. இது யாருக்கு வேணாலும் கரெக்டாக தான் இருக்கும். பாருங்கள், இங்கே நம்ம ஒரு பின் வச்சுக்கலாம். நம்ம இங்கே பின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இது இப்படியே இந்த மெஷர்மெண்ட் இப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு வரணும். இங்கேருந்து கொஞ்சம் ஒரு ப்ளீட் அளவுக்கு எக்ஸ்ட்ராவே வந்து நம்ம இங்கே விட்டுறணும். ஸோ இங்கேருந்து இவ்வளோ லென்த்துக்கு வந்து நான் விட்டுட்டு இங்கே நம்ம வந்து பின் பண்ணிக்கணும். நம்ம சாரியோடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்படியே சுற்றி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும். இங்கே நம்ம பெல்லி பட்டன் இருக்கு இல்லையா? இங்கேருந்து ஒரு ப்ளீட் அளவுக்கு வந்து நீங்கள் அப்படியே இது மட்டும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே பின் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம பின் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் நம்மளுடைய இங்கே வைக்க போகிற ஹிப் ப்ளீட்ஸ். ஸோ வாங்க நம்ம ப்ரீ பிளேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரீ பிளேட்டிங் பண்ணுறதுக்காக பல்லு பார்ட் வந்து எடுத்திருக்கோம். பல்லு பார்ட் வந்து நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்து வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடித்து நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து மடித்து அயர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த பார்ட் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறது வந்து ஃபஸ்ட் ஃபோல்டிங் நான் வந்து பண்ணியிருக்கேன். நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது நல்லா அயர்ன் பண்ணிகிட்டு இருந்தால் அது வந்து நல்லா ஃபோல்டிங் வரும், நல்லா நீட்டாக வரும். ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஃபோல்டிங் கூட நல்லா எல்லாமே வந்து செட் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா ஃபோல்டிங் வந்து நிற்கும். மறுபடி தேர்ட் ஃபோல்டிங் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் மேலே வந்து நான் வந்து நல்லா அயர்ன் பண்ணிக்கிட்டுருக்கேன். இந்த மாதிரி ஃபேப்ரிக் திக்காக இருக்கிற பட்டு ஃபேப்ரிக்ஸ்க்கு வந்து பட்டு சாரீஸ்க்கு வந்து ஃபோர்த்து ஃபோல்டிங் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் மடித்து அயர்ன் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஃபோல்டிங் வரும். ஸோ இப்போது நல்லா அயர்ன் பண்ணி ஃபோல்டிங் எல்லாமே நல்லா நீட்டாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாரீ பல்லு பார்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிளியராக அந்த ஃபோல்டிங்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபோல்டிங் பண்ணது வந்து உள்ளே நமக்கு வர ப்ளீட்டு அது வந்து மேலே தான் இருக்கணும். ஸோ வீடியோவில் காமிச்ச மாதிரி பாருங்கள். ஸோ ஃபோல்டிங் பண்ணும்போதெல்லாம் நான் வந்து அயர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்காக ஃபோல்ட் பண்ணும்போதெல்லாம் நம்ம அயர்ன் பண்ணிகிட்டு இருந்தால் ஃபோல்டிங் வந்து நல்லா நீட்டாக வரும்.
இந்த மாதிரி ஃபோல்டிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து எவ்வளோ லென்த்துக்கு வேணும் பல்லுன்றதே நம்ம எடுத்து அயன் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸ்டார்டிங்கில், அது வந்து இந்த மாதிரி திருப்பி நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கணும். இப்போது இது எல்லாமே வந்து பல்லு ப்ளீட்ஸ் ஒரு வாட்டி நல்லா செட் பண்ணி நீங்கள் பின் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து நமக்கு ப்ரீப்ளேட்டிங்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்காவது இந்த கிளிப்ஸோடைய லிங்க் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ இந்த மாதிரி செஸ்ட் ப்ளீட்ஸ்க்காக நல்லா வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டீம் அயன் பாக்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணி நம்ம வந்து அயன் பண்ணிக்கணும். இது ப்ராப்பராக நீங்கள் பண்ணிங்கன்னா நமக்கு ப்ளீட்ஸ் வைக்கும்போது அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ பார்த்தீங்களா, ப்ளீட்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் அயன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக வந்துடுச்சுன்னு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த 9 ப்ளீட்ஸ் வந்துடுச்சு எனக்கு. ஸோ என்னோடய பர்சனாலிட்டிக்கு இந்த 9 ப்ளீட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ சைட்ஸ் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக செஸ்ட்டு கிட்ட இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வருதோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து இங்கே ப்ளீட்ஸ் செட் பண்ணி அப்போ தான் நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம ஹிப் ப்ளீட்ஸ்க்காக செட் பண்ணலாம். இந்த ஹிப் ப்ளீட்ஸ் வந்து நான் ஒரு சின்ன ட்ரிக் வச்சு தான் நான் வந்து ப்ளீட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மொபைல் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா, அது வச்சு நீங்கள் ப்ளீட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிச்ச மாதிரியே செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து ஈவனாக வரும். நம்ம நார்மலாக வச்சிட்டோன்னா அது வந்து கொஞ்சம் சின்னது பெருசு அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் பின் வந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நான் வந்து நல்லா ஹிப் ப்ளீட்ஸ் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி பின் வச்சுக்கலாம். இப்போது ஹிப் ப்ளீட்ஸ் வந்து நான் ஒரு ப்ளீட்டுக்கு மேலே ஒரு ப்ளீட் வச்சு தான் நான் பின் வந்து பண்ணியிருக்கேன். அப்படியே கீழே வரும்போது மிடில் பார்ட்டில் மட்டும் நான் வந்து சின்ன டிஃப்ரென்ஸோட ஒரு ப்ளீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ப்ளீட் வர மாதிரி செட் பண்ணி பின் வச்சிட்டேன். ஸோ ஹிப் ப்ளீட்ஸ் மேலேருந்து மிடில் பார்ட் வரைக்கும் மட்டும்தான் நான் அயர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே இருக்கிற ப்ளீட்ஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் ப்ளஃபியாக இருக்கணும். பஃப் மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக ப்ளீட்ஸ் வந்து தெரியணும். அப்போ தான் வந்து அந்த சாரீக்கு ஒரு நல்ல லுக்கு வரும். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம அயன் பண்ணிட்டோன்னா அந்த சாரியோடைய லுக்கே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே ப்ளீட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரி நான் வந்து ப்ளீட் செட் பண்ணிவிட்டு ஒரு ஹேங்கரில் வச்சுருவேன் நான். ஸோ உங்களுக்கு இப்போ நான் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங்காக கடைசியில் கூட நான் வந்து ப்ளீட்ஸ் அயன் பண்ணிவிட்டு ஒரு பின் வச்சுட்டேன். இப்போ நம்ம ஹிப் ப்ளீட்ஸ் பண்ணியிருக்கிற பார்ட் வந்து ரிவர்ஸில் பண்ணிடணும். உள்ளே இருக்கிற சாரீ அண்ட் பல்லு பார்ட் ரெண்டுமே வந்து நம்ம சைடு தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற இந்த சாரீ பார்ட் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து கீழே வர ப்ளீட்டு இது வந்து இந்த பக்கம் ஒரு சைடாக வந்து நம்ம வைக்கலாம். ஸோ நீங்கள் நடுவில் வச்சுருந்தா வந்து அது வந்து ஃபோல்டிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சைடு வர மாதிரி கொஞ்சம் இந்த சைடு என்னென்னா இந்த பின் வந்து இந்த எட்ஜு தொடணும். ஸோ அந்த மாதிரி மீதி இருக்கிறது வந்து இதுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணிடணும். இதுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு ப்ராப்பராக வராது, கொஞ்சம் ஃபோல்டிங் அன்ஃபோல்டிங்காகவே வரும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக இந்த எட்ஜு தொட மாதிரி நீங்கள் இங்கே இது வரைக்கும் செட் பண்ணிக்கோங்க. அப்படி கை வச்சு இங்கே செட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்களா, இந்த மாதிரி எட்ஜு வந்து தொடணும். இது கூட இது தாண்டி ஃபோல்டிங் வெளியே வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்ல. ஸோ இப்போ நம்ம வந்து இது வெளியே எடுத்துடலாம். அட்ஜஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக இந்த எட்ஜு வரைக்கும் தான் வரணும். ஸோ ஓகே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக கொஞ்சம் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம பண்ணும்போது அது வந்து கரெக்டாக வரும். இது வெளியே வச்சுட்டு
இப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணிட்டு இங்கிருந்து இதில் ஒரு கேப் இருக்கும் நமக்கு, இதில் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி நம்மளுடைய ப்ரீ பிளேட்டிங் saree அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் ஸோ சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இப்போது இந்த saree எப்படி நம்ம கட்டுறதுன்றது நான் பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஒரே வீடியோவாக நம்ம போட்டிருந்தா ரொம்ப லென்த்தி ஆகுது. ஸோ அதனால் நான் வந்து இந்த வீடியோ ஸோ பார்ட் 2வாக வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ பார்ட் 2 வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.